அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. செலியன், கோபி, ஈஸ்வரி 3 பேரும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன இனியோட வாழ்க்கையை தாண்டி ரெஸ்டாரண்ட் ஒன்றும் பெருசு இல்லை, அதனால அவங்களோட கம்பெனி நேம் தானே மாற்ற போற, மாத்திட்டா உன்னோட ரெஸ்டாரண்ட் வந்து நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் கிடைக்கும், நல்லா ரீச் ஆகும் பப்ளிக் கிட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியாவை பிரைன் வாஷ் பண்ண பாக்குறாங்க. பாக்கியா வந்து என்னால முடியவே முடியாது, யார் என்ன சொன்னாலும் சரி இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட அந்த இடத்த விட்டு கிளம்ப பாக்குறாங்க. ஆனா நம்ம கோபி என்ன பண்ணா, இரு பாக்கியா கொஞ்சம் பொறுமையா இரு, நீ நினைக்கிற மாதிரி உன்னோட ரெஸ்டாரண்ட் உன்னோட கையை விட்டுலாம் போகாது, இந்த ப்ராப்ளத்தை எப்படியாச்சும் நம்ம சால்வ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாக்கியா வந்து அதை கண்டுக்காம அவங்க பட்டு போயிடுறாங்க. உடனே நம்ம ஈஸ்வரி என்ன பண்ணாங்க, என்னடா கோபி இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காளே, இவளுக்கு அறிவே இல்லையா கொஞ்சம் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா கோபி வந்து, அம்மா பாக்கியாவுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்திருக்கு, அதை கிளாரிஃபை பண்ண வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா, நான் போய் சம்மந்திக்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி ஒரு பக்கம் கிளம்பி போறாங்க. இன்னொரு பக்கம் பாக்கியா ரூம்ல போய் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஈஸ்வரி, கோபி எல்லாரும் பேசுனதை நினச்சி அந்த டைமில் நம்ம இனியா வராங்க. இனியா வந்து, அம்மா சாரிம்மா, என்னால் தானே உனக்கு இந்த பிரச்சனை எல்லாமே, ஆரம்பத்துலேருந்தே குடும்பத்துக்காக நீ எல்லாத்தையுமே பண்ணிட்ட, இப்போ இந்த விஷயத்தில் அதாவது உன்னோட ரெஸ்டாரண்ட்டை எனக்காக நீ விட்டு கொடுக்க வேண்டிய எந்த விதமான அவசியமும் இல்லை, அந்த ரெஸ்டாரண்ட் கொடுத்தாதான் இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா எனக்கு அப்படிப்பட்ட கல்யாணமே தேவையில்லம்மா, ஏற்கனவே எனக்கும் நிறைய ஆசை கனவு எல்லாமே இருக்குது, நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கல அப்படிங்கிறப்ப அதோட வலியும் வேதனையும் எப்படி இருக்குன்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுது, அதனால் நீங்கள் இந்த கல்யாணத்துக்காக ரெஸ்டாரண்ட்டை கொடுக்காதீங்க, அதனால் நின்றா எனக்கு சந்தோஷம்தான், நீங்கள் எக்காரத்தை கொண்டு ரெஸ்டாரண்ட்டை விட்டு கொடுக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாக்கியா என்ன பண்ண, சரி இனியா அம்மா எந்த முடிவு எடுத்தாலும் உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லைல்ல, நீ ஒன்றும் ஃபீல் பண்ண மாட்டேல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா கேட்குறாங்க. இனியாவும் சரிம்மா இங்கே எதுவாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியாவும் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கோபி என்ன பண்ணுறாரு, நேராக நம்ம சம்மந்தி வீட்டுக்கு போகிறாங்க. சம்மந்தி அம்மா பார்த்துட்டு, என்ன சம்மந்தி ஏதாச்சும் முக்கியமான விஷயமா இந்த டைமுக்கு வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேட்க, இல்லை நான் சம்மந்தி ஐயாவை பார்க்கணும், எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்கிறதுமே சம்மந்தி வந்து மேலே இருக்காரு. சுதாகர் கிட்ட போனதுமே சுதாகர் கிட்ட நான் வந்து முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இன்றைக்கி பாக்கியோட ரெஸ்டாரண்ட் வேணும்னு எழுதி கொடுக்க சொல்லி சொன்னீங்களாமே அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி சொல்கிறாங்க. ஐயோ சம்மந்தி அம்மா அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களா, எனக்கு வேறு எப்படி கேட்குறதுன்னு தெரியல, இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு 5 கிலோமீட்டர்ஸ்க்கும் என்னோடய ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணணுங்கிறதா என்னோட லட்சியமே, அதுக்காக நான் பாக்கியா மேடம் கிட்ட கேட்டது இன்னும் உண்மைதான், இப்போ என்னன்னா அது ஒரு காரணம் கிடையாது, இப்போ அதே ரெஸ்டாரண்ட் பாக்கியா தான் எல்லாமே பார்த்துப்பாங்க, இனியாவோட பேருக்கு மாற்றி கொடுத்துட்டாங்கன்னா இனியாவை வச்சு நாங்கள் வந்து எங்களோட கம்பெனி நேமில் ஆட் பண்ணிடுவோம், அப்புறம் அதில் வரக்கூடிய எல்லாமே நம்ம பாக்கியா தான் மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்கிறாங்க. கோபியும் ஒரு பக்கம் இது எல்லாமே நம்பிட்டு வந்து வீட்டில் கண்டிப்பாக இதை பற்றி எல்லார்கிட்டையும் பேச போகிறாங்க. பாக்கியா என்ன முடிவெடுக்க போகிறாங்க இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.